தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நல அமைப்புகளின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லவன் இல்லம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் நல அமைப்புகளின் சம்மேளனம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் டி. குருசாமி தலைமையில் நடைபெற்றது. துவக்க உரை எஸ். ஆதிமூலம், வரவேற்புரை டி. ஆறுமுகம், விளக்க உரை எஸ். குலசேகரன், சிறப்புரை எஸ். நடராஜன், வாழ்த்துரை ஆர். துரை, நன்றியுரை எஸ். அசோகன் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 2026 ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பண பலன்கள் வழங்கிட வேண்டும், ஓய்வு பெறும் அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். ஓய்வு பெற்றோர் நடத்துகின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். தமிழக அரசு கழகங்களே, தமிழக அரசு கழகங்களே, தமிழக அரசு தாவேக அரசு, தமிழக அரசு தாவேக அரசு நிறைவேற்று 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 நிறைவேற்று. ஓய்வு தொழிலாளி நைவில் உள்ள தொழிலாளிகள் விடமாட்டோம் 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 விடமாட்டோம். நைவில் உள்ள தொழிலாளியும் ஏமாற்ற 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 ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று கோரிக்கைகளை நிறைவேற்று. தமிழக அரசு தாவேக அரசு, தமிழக அரசு தாவேக அரசு ஓய்வு பெற்ற அனைவருக்கும் ஓய்வு பெற்ற அனைவருக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் அரசு அறிவிப்பு வெளியிட்ட அரசு அறிவிப்பு வெளியிட்ட மருத்துவ காப்பீடு திட்டத்தை மருத்துவ காப்பீடு திட்டத்தை போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் 2026 முதலாக 2026 முதலாக அமல்படுத்தி அமல்படுத்தி போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற போக்குவரத்தில் ஓய்வு பெற்ற தொழிலாளர் அனைவருக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் 2026 ஜூலை முதல் அமல்படுத்தி மருத்துவ காப்பீடு திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தி அனுப்பாதே கடந்த கால அரசை போல வெறுங்கையோடு அனுப்பாதே 2026 ஏப்ரல் முதல் ஓய்வு பெற்ற தொழிலாளிக்கு பணப்பலன்களை வழங்கிவிடு உடனடியாக வழங்கிவிடு நடவடிக்கை எடு ஏமாற்ற எண்ணாதே. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் சம்மேளன பொதுச் செயலாளர் எஸ். நடராஜன் செய்தியாளரை சந்தித்தார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஓய்வு பெற்ற அமைப்புகளின் மாநில சம்மேளனத்தின் சார்பில் 3/7/2026 அன்று நடைபெற்ற சம்மேளன நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 8 கோட்டங்களில் தமிழக அரசை வலியுறுத்தி ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்கனவே 2 முறை அமைச்சரை சந்தித்தோம். ஒரு முறை போக்குவரத்து செயலாளரை சந்தித்து ஓய்வு பெற்ற 96,000 ஊழியர்களுக்கு 25 ஆண்டுகளாக மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது இல்லை. ஏற்கனவே 2024 மருத்துவ காப்பீடு திட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டம் போதுமான ஆதரவு இல்லாத நிலையில் அந்த திட்டம் நிறைவேற்றாமல் இருந்தது. ஆனால் புதிய அரசு வந்தவுடன் இன்றைக்கு அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டத்தை அறிவித்துவிட்டு ஓய்வு பெற்ற 96,000 போக்குவரத்து ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. உடனடியாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை அரசு அறிவிக்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய டிஏ அரியஸ் கடந்த அரசுகளிடம் பேசி அரசு வழங்குவதாகவும் நீதிமன்றத்தினுடைய வழக்கு அரசு வழங்குகிறோம் என்று அறிவித்த பிறகும் இன்று வரை
கிட்டத்தட்ட 2015 நவம்பரில் இருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அரியஸ் தொகை என்பது 3637 கோடி ரூபாய். அந்த பணத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும். அதே போல ஓய்வு பெற்ற ஏப்ரல் மாதத்தில் 2026 இருந்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை ஓய்வு பெறுகிற ஓய்வு கால பலன் என்பது வழங்கப்படவில்லை. அதே போல வாரிசு வேலை என்பது பணியிலிருந்து இறந்த தொழிலாளர்களுடைய வாரிசுகள் 5000 பேர் பதிவு பண்ணி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது போக்குவரத்தில் மற்றும் வழங்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே போட்ட அரசாணை 8 அரசாணையை காரணம் காண்பித்து 5% தான் வாரிசு வேலை எடுக்கப்படும் என்ற அரசினுடைய கொள்கை முடிவு என்பது திருத்தப்பட்டு குடிநீர் வாரியத்திலே 5% விதிவிலக்கு வழங்கப்பட்டு அதிலே இருப்பது போல போக்குவரத்திலும் பதிவு செய்திருக்கக்கூடிய 5000 பேரை உடனடியாக வாரிசு வேலை வழங்கப்பட வேண்டும். அதே போல இருக்கக்கூடிய ஓய்வு கால பலன் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த ஓய்வு கால ஒப்பந்த பலன் என்பது வழங்கப்படவில்லை. அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்த பலன் என்பது வழங்கப்படவில்லை. தமிழக போக்குவரத்து கழகத்திலே இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் 30,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. அந்த பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையிலே மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நடராஜன், சம்மேளன பொதுச் செயலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.